அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் இந்தியாவில் 5 மாநில தேர்தல்கள் முடிஞ்சிருக்கு நண்பர்களே. அதில் மேற்கு வங்கத்தில் மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்குது. இது சர்வதேச அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. சீனாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இந்தியா வைத்திருக்கிற மிகப்பெரிய செக்காக இது கருதப்படுது. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியை தோக்கடிச்சு அங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்திருப்பது சீனாவுக்கு எப்படி செக்காக மாறும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. விளக்கம் காணலாம் நம்முடைய வீடியோல. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களுக்காக நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. பிறகு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதற்கு பிறகு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, நேற்றைய தினம் 5 மாநில தேர்தல்கள் முடிந்தது. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அசாம் மற்றும் மேற்கு வங்கத்தில் தேர்தல் முடிவுகள் வெளிவந்தது. அதுல தமிழகத்தில் திரு விஜய் அவர்கள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் திமுக அதிமுக ரெண்டையுமே வீழ்த்திட்டு தான் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு. அதே போல கேரளாவிலும் ஆட்சி மாற்றம் நடந்திருக்குது. புதுச்சேரியில மீண்டும் என்ஆர் காங்கிரஸே ஜெயிச்சிருக்குது. இது எல்லாத்தை விட இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு மிக முக்கியமானதாக 2 மாநில தேர்தல்கள் கருதப்படுது. அது எது அப்படின்னா, ஒன்னு வெஸ்ட் பெங்கால், இன்னொன்னு அசாம். அசாம்ல ஏற்கனவே 10 வருடங்களாக தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான் நடக்குது. அதனால அங்க ஜியோ பொலிட்டிக்கல் லெவல்ல பெரிய அதிரடி மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பில்லை. ஆனால் மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 15 ஆண்டுகளாக மம்தா பானர்ஜி அப்படிங்கிற ஒரு பெண்மணி தனி ராஜ்யம் நடத்தி வந்தாரு. அவரை தோற்கடிச்சதுதான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது நண்பர்களே. இதை நான் சொல்லல, பல மேற்கத்திய ஊடகங்களே இதை சொல்லுது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மேற்கு வங்கமும் சரி அசாமும் சரி இந்தியாவுடைய எல்லை கோடுல இருக்கிற மாநிலங்கள். 2 மாநிலங்களுமே இந்திய பங்களாதேஷ் எல்லையில் அமைஞ்சிருக்குது. மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய பங்களாதேஷ் எல்லையில நீண்ட நெடிய எல்லையை கொண்டிருக்குது மேற்கு வங்கம். அது மட்டும் இல்ல, மேற்கு வங்கத்துடைய வடக்கு பகுதி இருக்குது இல்லையா, அது இந்த மேப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வடக்கு பகுதி ஒரு நேரோ ஸ்ட்ரிப்பாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த பக்கம் நேபாள் வந்துடும், இந்த பக்கம் பங்களாதேஷ் வரும். அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த சின்ன பகுதி வெறும் 22 கிலோமீட்டர் அகலம் தான் இருக்கும். அது சிலிகுரி காரிடார் அல்லது சிக்கன்ஸ் நெக் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த பகுதிக்கு மிக அருகாமையில் தான் தோக்லாம் இருக்குது. அந்த தோக்லாமுக்கு சற்று தள்ளி அந்த பக்கம் சீனாவுடைய எல்லை தொடங்குது. சீனா அந்த எல்லை கோடு வரைக்கும் ஆல் வெதர் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த வெதர் இருந்தாலும் சரி, அது பனி பெய்ஞ்சாலும் சரி மழை பெய்தாலும் சரி அந்த சாலை திடமாக இருக்கும். அந்த மாதிரியான ஆல் வெதர் ரோட அந்த எல்லை கோடு வரைக்கும் போட்டு வச்சிருக்குது. நாளைக்கு ஒரு போர் வந்தது, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு போர் வந்தது அப்படின்னா, சீன படைகள் தோக்லாமில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேர பயணத்துல இந்த சிலிகுரி காரிடாரை அடைய முடியும். இந்த சிலிகுரி காரிடாரை அவங்க தங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய வடகிழக்கு முழுவதுமே இந்தியாவிலிருந்து கட்டாயிரும். இந்த சிலிகுரி காரிடார் எவ்வளோ ஒரு ஆபத்தை இந்தியாவுக்கு வழங்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால தான் அது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நாம் உணரணும். இந்த சிலிகுரி காரிடாருக்கு மேலே இருக்கிற வடகிழக்கு மாகாணங்களை பார்த்தோம்னா அவை 7 மாநிலங்கள் இருக்குது. அந்த 7 மாநிலங்களுமே அதற்கு பிறகு இந்தியாவுடைய மெயின்லேண்ட்லேருந்து கட்டாயிரும். அதனால தான் பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டதில் இருந்தே அவர் மேற்கு வங்கத்துடைய அரசாங்கத்தை, மம்தா அரசாங்கத்தை, இந்திய பங்களாதேஷ் எல்லையில் நம்ம பாதுகாப்பை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனால் அதற்கெல்லாம் முற்றுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க மம்தா பானர்ஜி. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்திய பங்களாதேஷ் எல்லையில் ஏற்கனவே நம்ம பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரத்து அளவுக்கு நம்ம ஃபென்சிங் போட்டுட்டோம். கடைசியாக ஒரு 400 கிலோமீட்டர் சென்சிட்டிவான ஏரியாவில் ஃபென்சிங் போடாமல் இருக்கு.
அந்த ஃபென்சிங்கை போடுறதுக்கு எப்படி இந்திய பங்களாதேஷ் எல்லையில் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடுவில் நாம் ஃபென்ஸ் போடுறதுக்கு முள்கம்பி வேலி அமைக்கிறதுக்கு மம்தா பானர்ஜி அனுமதி வழங்கலை அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ மம்தா பானர்ஜியுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி நம் மனதில் எழுதலையா? கடந்த 15 ஆண்டுகளாக மம்தா பானர்ஜி என்ன பண்ணினாங்கன்னா, பங்களாதேஷில் இருக்கிற ஆட்களை ஜாலியா அப்படியே உள்ள வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் உள்ள விட்டுட்டாங்க. பங்களாதேஷுடைய முஸ்லிம்களை பெரிய அளவில் மம்தா பானர்ஜி இந்தியாவுக்குள்ள வெஸ்ட் பெங்காலுக்குள்ள விட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஓட் பேங்க் பொலிட்டிக்ஸ். முஸ்லிம்கள் கண்டிப்பாக பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அதனால தங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி நினைச்சாங்க. இதே நினைப்பில் தான் காங்கிரஸும் பல தசாப்தங்களாக பங்களாதேஷியர்களை இந்தியாவுக்குள்ள அனுமதிச்சுக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறத நாம் மறுக்க முடியாது. வடகிழக்கையும் பங்களாதேஷையும் ஆண்ட காங்கிரஸ் இதே கொள்கையை தான் கொண்டிருந்தது. வடகிழக்கு மாகாணங்களில் இன்றைக்கு பங்களாதேஷ் முஸ்லிம்களால் பயங்கரமான பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது. அதற்கெல்லாம் காரணம் யாருன்னா, அன்று காங்கிரஸ் அந்த மாநிலங்களை ஆண்டது தான். அப்பொழுதெல்லாம் பங்களாதேஷ் முஸ்லிம்களை அவங்க ஃப்ரீயா உள்ள விட்டது தான். அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும், இன்றைக்கு தான் ஆதார் கார்டு வந்தது, அன்றைக்கு ரேஷன் கார்டு, அப்புறம் இடம் வாங்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள லோக்கல்லையே செட்டில் ஆக வச்சுட்டாங்க. இன்றைக்கு அசாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அசாமில் பங்களாதேஷி முஸ்லிம்களுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, அவங்க இன்றைக்கு அசாமுடைய மொத்த ஜனத்தொகையில் அவங்க தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. அசாமை சேர்ந்தவர்கள் பூர்வ குடிகள் இன்றைக்கு மைனாரிட்டி ஆயிட்டாங்க. அசாமில் பல கிராமங்களில் இன்றைக்கு அசாமை சேர்ந்த லோக்கல் பழங்குடிகள், லோக்கல் பூர்வ குடிகள், அவங்க அந்த கிராமங்களுக்கு, பங்களாதேஷி குடியேறிகள் இருக்கிற கிராமங்களுக்கு உள்ளேயே நுழைய முடியாது. நுழைஞ்சு அங்கே இடம் வாங்கிறது இதெல்லாம் கேள்வியே கிடையாது. அந்த அளவுக்கு அங்கே பங்களாதேஷிகளுடைய ஆதிக்கம் இன்றைக்கு தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்குது. இதனால தான் அசாமில் மக்கள் காங்கிரஸை அடித்து விரட்டினாங்க. அதுக்கப்புறம் அசாம் கண பரிஷத் வந்தது. அந்த அசாம் கண பரிஷத்தையும் காங்கிரஸ் போட்டு மண்டை கழுவி அதை இதையும் பண்ணி ஒன்றுமில்லாமல் பண்ணிருச்சு. இப்பொழுது அதற்கு பிறகு தான் அந்த மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிச்சாங்க. பாரதிய ஜனதா கட்சியை 2016 தேர்ந்தெடுத்த பிறகு இன்றைக்கு வரைக்கும் அவங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை தான் தொடர வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. 3வது முறையாக இன்றைக்கு அசாம்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்கிறது. இதே பங்களாதேஷி முஸ்லிம்களுடைய ஊடுருவல் பிரச்சனை வெஸ்ட் பெங்கால்லையும் பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறத நாம கண்கூடாக பார்க்க முடியுது. இது சாதாரணமாக ஏதோ ஓட் பேங்க் பொலிட்டிக்ஸுக்காக இவங்க பண்றாங்க அப்படின்னு நாம விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா இன்றைக்கு இந்த பங்களாதேஷ் முஸ்லிம்கள் உள்ள ஊடுருவி இருக்கிற அந்த பிரச்சனை பல விதமாக இந்தியாவுடைய பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்குது. உதாரணத்துக்கு சமீபத்தில் நடந்த 2-3 தீவிரவாத தாக்குதல்களை பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே பங்களாதேஷ்குள்ள இருந்தா இங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாகுது. பங்களாதேஷிய இஸ்லாமியர்கள் அங்க இருந்து தான் இஸ்லாமிய அடிப்படைவாத தீவிரவாதிகளை உருவாக்கி இந்தியாவுக்குள்ள அனுப்புறாங்க அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக தெரியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்க மம்தா பானர்ஜி உட்கார்ந்துகிட்டு இந்திய பாதுகாப்புக்கே உலை வைக்கும் வகையில் இந்த இஸ்லாமியர்களை, தீவிரவாதிகளை பங்களாதேஷ்லேருந்து உள்ள வர்றதுக்கு, இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு தொடர்ந்து அனுமதி கொடுத்துக்கிட்டே இருந்தார். இதை மத்திய அரசாங்கத்தால் பெரிய அளவில் தடுக்க முடியாமல் போனதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில அரசுக்கு தான் சட்டம் ஒழுங்கை நிர்வகிக்கிற உரிமை இருக்குது. மாநில அரசு அனுமதி இல்லாமல் மத்திய அரசு தன்னுடைய சென்ட்ரல் படைகளை மாநிலத்துக்குள்ள லா அண்ட் ஆர்டரை பாதுகாப்பதற்கு அனுப்ப முடியாது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இப்பொழுது அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்ச உடனே சீனா பயங்கரமாக அலறதை பார்க்குறோம், பங்களாதேஷ் அலறதை பார்க்குறோம். வெஸ்ட் பெங்காலில் எக்ஸிட் போல் வெளிவந்தது, அதில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிரும்னு வந்திருக்குது அப்படின்னு உடனே எப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே பங்களாதேஷ் பாராளுமன்றத்தில் ஒரு எம்பி எந்திரிச்சு பேசுகிறாரு. இந்த மாதிரி அங்கே வெஸ்ட் பெங்காலில் எப்படி இந்தியாவுடைய வெஸ்ட் பெங்காலில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா அங்கே இருக்கிற
அந்த இல்லீகல் வந்தேரிகளை இஸ்லாமிய பங்களாதேஷ்காரங்களை இந்தியா வந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றும். அப்படி வெளியேற்றினா அது பங்களாதேஷுக்கு பெரிய ரெஃப்யூஜி பிரச்சனையாக, அகதி பிரச்சனையாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு. இப்ப தெரியுதா உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிச்சது எந்த அளவுக்கு பங்களாதேஷ் அலற விட்டுருக்குதுன்னு. இது மட்டும் இல்ல, சீன ஊடகங்களை எடுத்தீங்கன்னா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலை வந்து பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றி விட்டதால இன்றைக்கு வடகிழக்கு முழுவதுமே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்குது, இந்திய அரசாங்கத்துடைய முழு கண்ட்ரோல்ல வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. இதோட நிற்கவில்லை நண்பர்களே, எதிர்கால பிளான் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, பங்களாதேஷுடைய அந்த வடக்கு பகுதியையும் பீகாருடைய சில பகுதிகளையும் இணைச்சு அந்த பகுதியில் அந்த சிலிகுரி காரிடார் இருக்கு இல்லையா, அந்த சிக்கன் ஸ்நாக் பகுதி, அந்த பகுதியை தனி யூனியன் டெரிட்டரியாக பிரித்து விட வேணும் அப்படிங்கிறதா மத்திய அரசுடைய திட்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, யூனியன் டெரிட்டரியாக அதை பண்ணிட்டா அதற்கு பிறகு அந்த கண்ட்ரோல் முழுக்க மத்திய அரசாங்கத்திடம் வந்துடும். அதற்கு பிறகு இந்த மம்தா பானர்ஜி மாதிரி யாராவது தேச விரோதிகள் வெஸ்ட் பெங்கால் ஆட்சியை பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்தாலும் கூட இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு முக்கியமான பகுதியான அந்த சிலிகுரி காரிடார் இருக்கிற அந்த பகுதி மத்திய அரசுடைய நேரடி கண்ட்ரோல்லையே இருக்கும். மத்திய அரசுடைய நேரடி கண்ட்ரோல்ல இருப்பதாலேயே அங்க பாதுகாப்பை நாம தேவையான மாதிரி நாம மாற்றியமைக்க முடியும், பலப்படுத்த முடியும். இந்திய ராணுவத்தை நாம பெரிய லெவல் அங்க கொண்டு வந்து நிறுத்த முடியும். இது எல்லாம் எதனால சாத்தியமாகுதுன்னா, பாரதிய ஜனதா கட்சி மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடித்ததுனால தான் அப்படின்னு மேற்கத்திய ஊடகங்கள் இப்பொழுது இந்திய அரசாங்கம் செய்திருக்கிற சாதனை அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேச ஆரம்பிச்சிருக்குது. மேற்கத்திய ஊடகங்கள் எல்லாம் மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றியின் மூலமாக இந்தியா வந்து சீனாவுக்கு செக் வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நண்பர்களே, இந்த விஷயத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன, அதை சொல்லுங்க. சிக்கன் ஸ்நாக் பகுதி இருக்குது இல்லையா, சிலிகுரி காரிடார், அதை வந்து தனி யூனியன் டெரிட்டரியாக மாற்றுவதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.